எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பிரியங்கா திம்மேஷ். சற்றம் இன்றி முத்தந்தா இந்த படம் மார்ச் 1 ரிலீஸ் ஆக போகும். இந்த படத்துல நான் சந்தியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன். அந்த கேரக்டர் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் லைக் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி வெரி இன்னோசென்ட் அண்ட் வெரி ஸ்மூத். ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷனலி லாக் ஆச்சுன்னா அதிலிருந்து வெளியே எப்படி வருது அந்த ஸ்ட்ரகிள் லைஃப், அந்த மாதிரி ஒரு பொண்ணு லைஃப்ல எப்படி இருந்தா பிரச்சனை ஆகும், அந்த மாதிரி ஒரு ஸ்டக் ஆகும் அந்த ரோல். ஸோ அந்த மாதிரி என் ரோல் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் த்ரூ ஆஃப் உங்களுக்கு படம் போஸ்டர் பார்த்தாலே இங்க ஏதோ ஒரு பிளட் இருக்கு அண்ட் சவுண்டு வேற மாதிரி இருக்கு அப்படி அது சொல்ல வந்தா படத்துல சாங்ஸு ஃபைட்ஸு அந்த த்ரில்லரா என்ன ஆகும், எதுக்கு இந்த சீனும் அப்படி எல்லாம் உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏய் பரா எப்படி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சீன் உங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது நெக்ஸ்ட் தெரியாது, நெக்ஸ்ட் அப்படி ஒரு த்ரெட்டா லைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதரலி ஒன் இன்னோசென்ட் கேர்ள், அந்த அந்த சர்க்கிள்ல ஒரு பொண்ணு லாக் அந்த மாதிரி இருக்கிற ஒரு லைன் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது எனக்கே ஃபீல் ஆனது, ஓகே எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு இங்கே சீன்ஸ் இருக்கு. நான் ஆடியன்ஸ் இப்போ பிரியங்கா நீ என்ன பண்ண அப்படி கேட்கும்போது எஸ் நான் இந்த சீனலி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு எனக்கு ஹெல்ப் ஆச்சு இந்த படத்துல. ரொம்ப சின்சியர்லி எனக்கு அது இருக்கு. அண்ட் அப்போசிட் ஸ்ரீகாந்த் சார் கூட ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் அந்த எமோஷனல் பிளாக் அதெல்லாம் ரொம்ப நல்லா ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். அது எனக்கு என்ன ஆக்டிங்னு ஷோ பண்றதுக்கே ஒரு பிளேஸ் அது. அப்போவே இன்னைக்கு ஸ்டோரி சொல்லும் போது படத்துல சும்மா ஒரு வந்து போற மாதிரி இருக்காது. ஸ்டார்ட் ஃப்ரம் எண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு ரோல் சந்தியான ஒரு பொண்ணு என்ன அவளை லைஃப் அப்படி வரும். அவளு லைஃப்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ அவ்வளவு பெரிய ஒரு லைன் இல்லை அது. அது நான் கேட்கும் போதே எஸ் சார் நான் இந்த படம் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படியே நான் சொன்னேன். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது சடன் கால் ஆக்சுவலி, எதுவுமே ப்ரீ பிளான் இல்லாம நான் வந்து எதுவுமே இல்லாம இப்படி ஆச்சு. அந்த மாதிரி நான் இந்த டீம் உள்ளே வந்தேன். ஸோ இப்போ நாங்க ரிலீஸ் வரைக்கும் கூட வந்திருக்கேன். ஆக்சுவலி ஃபோன் காலில் எனக்கு என் மேனேஜர் சொன்னது, பிரியங்கா இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் சார் படம் இருக்கு, ஸோ சடனா ஒன்று அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு டேட் கம்ப்ளீட் ஒரு 40 days கம்ப்ளீட்டா வேணும் அப்படி இந்த மாதிரியே ஸ்டார்ட் ஆனது கான்வர்சேஷன். நான் ஸ்ரீகாந்த் சார் தெரியும், எனக்கு படம் பார்த்திருந்தேன் நான் முன்னாடி, பிகாஸ் ஐம் கன்னடிகா. ஆனா இருந்தாலும் நாங்க தமிழ் தெலுங்கு படம் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ வி நோ. ஸோ அந்த மாதிரியான அப்படியா பட் நாளையே வரணும் அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. என்ன இது திடீர் கால், இது அந்த படமா இல்லையா அப்படி. அப்போ இன்னைக்கு காலி இந்த டீம் அவரெல்லாம் வந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன் சார் நாளை வந்து நான் மீட் பண்றேன் அப்படி திடீர்னு வந்தது. அப்போ பார்த்தா ஷூட்டிங்க்கு ஆல்ரெடி இன்னொரு 5 days ஷூட்டிங் போகணும், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ரீகாந்த் சார் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் வந்து சாங் ஷூட், தினேஷ் மாஸ்டர் அவரு கொரியோகிராஃபர். அண்ட் அந்த சாங்கಲ್ಲಿ ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஓடி வந்து அவர் ஹக் பண்ணணும். நானும் ஐயோ என்னப்பா இது இப்படி, அந்த மாதிரி ஒரு 2-3 times ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், பிரியங்கா ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஐ நோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஜஸ்ட் திங்க் ஐம் யுவர் குட் ஃப்ரெண்ட், ஸோ டோன்ட் வெரி. எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டேன்னு அவரு கேட்டாரு டைரக்டர் சாருக்கு, என்ன சார் பாவமா ஃபர்ஸ்ட் டேன்னு அப்படி. நானும் ஓகே. அதுக்கப்புறம் கூல் ஆச்சு. அப்போ அது சாங் அப்படியே 2 daysல கம்ப்ளீட் ஆச்சு. ஈவன் ஸ்பாட்ல எடிட் கூட பண்ணி காட்டாரு, ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் தே ஆர் லைக், பிகாஸ் அந்த சாங் சும்மா டான்ஸ் பண்றது பாடுறது இருந்தா ஓகே, பட் அந்த சாங்கல் ஆக்ட் பண்ணணும், அவர் புல் பண்ணணும், அவரை இப்படி புஷ் பண்றது, அவருக்கு இது பண்றது இரிட்டேட் பண்ணணும் அப்படி இருக்கே ஷார்ட்டா. அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு இருக்கணும்ல. பட் ஃபர்ஸ்ட் டேனே எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள், பட் அவரு அதை நான் கம்ஃபர்ட் பண்ணாரு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். மேபி அவரு ரொம்ப சைலண்ட் பர்சன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் பார்த்த மாதிரி நானும் ரொம்ப சைலண்டாவே இருப்பேன் எப்பவுமே. அப்போ நல்லா ஏதாவது கொஞ்சம் ஷூட்டிங் சீன்ஸ் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா அவரு பிரியங்கா கொஞ்சம் ஹை பண்ணிக்கோ, இது கொஞ்சம் லோ பண்ணிக்கோ, அப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ இஸ் அ நைஸ் ஜென்டில்மேன்.
சாங்ஸ் பத்தி சொல்லணும்னா ஜோபின் சார் அவரு மியூசிக் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா எவ்வளவு வேணும் என்ன வேணும் அது அவர் கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் நான் படம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். அந்த சவுண்டு நாய்ஸ் எங்க எங்க வேணும் அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். அண்ட் 3 சாங்ஸ் இருக்கு. அதுல 1 சாங் ஹிட்டா இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. ஸோ அது உங்களுக்கு எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு போஸ்டர் அண்ட் 1 மியூசிக் இதுதான் ஒரு அழகான இன்விடேஷன் கார்டு. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சுன்னா அதுலயே தெரியும் உங்களுக்கு படத்தில் என்ன இருக்கே அப்படி. ஸோ அதுக்கு ஹெல்ப் ஆச்சு அந்த ஜோபின் சார் மியூசிக் எங்களுக்கு. எனக்கு என் சாங் தான் ரொமான்டிக்கா அண்ட் டைட்டில் ட்ராக் வேற ஏதோ சத்தம் மின்றி முத்தந்தா அப்படி. அது ஒரு ரொமான்டிக்கா அந்த வாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கு. கிளைமேக்ஸ் ಅಲ್ಲಿ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 2 பாய்ஸ் மிடில் ಅಲ್ಲಿ ஃபைட் ஆகும்போது அந்த 2 பாய்ஸ் ஒரு கேர்ளுக்காಗಿ ஃபைட் பண்ணும். லைக் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த டைம் ಅಲ್ಲಿ என் போர்ஷன் எப்படி இருக்குன்னா கன்ஃபியூஷனாவும் இருக்கணும், பயத்திலும் இருக்கணும் அண்ட் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அண்ட் அவரு ஃபைட் பண்ணிருக்கேன். ஓகே யாருக்காಗಿ ஃபைட்? எனக்காಗಿ ஃபைட். ஸோ நான் அதுக்கிಂತ பெரிய ஃபைட்டர் ஆகணும். ஸோ அந்த அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இன்னொரு லாஸ்ட் ஷாட் வந்து ஃபுல்லு எமோஷனல் பிளாக் அது அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல நான் கொஞ்சம் ப்ராமிசிங்கா என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது அந்த சீன் ಅಲ್ಲಿ. எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு அந்த சீன்ஸ் எல்லாம். உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பா. டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் நான் பேட்டி மீட் பண்ணும்போதே எனக்கு சீனியர் ஃபீலே வரல. லைக் மை ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ எனர்ஜி அண்ட் என்ன டீஸ் பண்றது அண்ட் அவர் வாயிலி அந்த டக்குன்னு டைலாக் வருது அண்ட் அவர் ஸ்டைலிஷா இருக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் இப்படி. பட் ஆனா நாங்க மைண்ட் ஹார்ட் எப்படி இருக்கல அது மேல அந்த ஏஜ் காட்டும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க டைரக்டர் சார். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டலும் கூட ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் அவருக்கு. எதுவுமே ஹையாவே ஆக மாட்டாரு, டென்ஷன் இருக்காது. ஓகே கொஞ்சம் லேட் ஆச்சா பரவாயில்லம்மா அப்படி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இஸ் அ நைஸ் பர்சன் அவரு. அந்த வயசுல இந்த மாதிரி படம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப கூட நெக்ஸ்ட் 1 more படம் பண்ணலாம் அப்படி இருக்கேல்ல அந்த எனர்ஜி. அது நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஸோ அவருக்கு இன்னும் நல்லா ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா கொடுக்கணும் அந்த சாமி. அதே ஸ்டோரி பூரா அந்த பொண்ணு லைஃப் ஸ்டைல் வரும்ல. அப்போ எனக்கு ஓகே இந்த ஸ்டோரி நான் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஈஸி ஆகும். அது எனக்கு படம் ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு ஐ ஃபெல்ட். அப்போவே நான் ஓகே சார் பண்ணலாம் நல்லா இருக்கேன் நான் பண்றேன் அப்படி நான் சொன்னேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. என் அப்கமிங் மூவி வந்து கன்னடದಲ್ಲಿ பேக் டு பேக் படம் போயிட்டு இருக்கு. தமிழಲ್ಲಿ இப்போ இந்த படம் அப்புறம் இன்னொரு பார்க்கணும் பிளானிங் இருக்கு. ஸோ இந்த படம் தயவு செஞ்சு March 1 தியேட்டருக்கு வந்து நீங்க பார்க்கணும். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்க டீம் மேல இருக்கும். தேங்க்யூ. ஹாய் வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் ஜோபின் பேசுகிறேன். சத்தமின்றி முத்தம்தா இது என்னுடைய 10th மூவி. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறம் விண்மீன்கள், திரௌபதி, பழைய நரப்பேட்டை, ருத்ர தாண்டவம், இன்னும் சில படங்கள் அவையை தாண்டி இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ரீசெண்டாக இமெயில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த படம் March 1 ரிலீஸ் ஆக போகுது. வெரி வெரி ஹாப்பி. ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம். ஆரம்பிக்கிறதே ஒரு சேஸ்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ரொமான்டிக் எப்படி வருது, இல்லை யார் என்ன எது உண்மை எது பொய்ன்ற ஒரு கன்ஃபியூஷனோட அந்த படம் போகும். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை என்கேஜ் பண்ண வைக்கும், உட்கார வைக்கும். இந்த படம் என்ன இருக்கு, அடுத்து என்ன இருக்குன்னு நீங்கள் அப்படி பார்க்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு இன்னும் ரிவீல் ஆகும். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போகிற சேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம். டெஃபினட்டா எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். டைட்டில் பார்த்துட்டு யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம். சத்தமின்றி முத்தம்தா அது வந்து படம் பார்க்கும்போது ஏன்னு புரியும். இதுல என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் ஏன்னா என்னோட யூஸ்வலாக நான் வந்து ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரா சவுண்ட் இருக்கும் மியூசிக், லைக் பர்குஷன்ஸ், இப்போ பிராஸ் அந்த மாதிரி ஸ்டைல்லாம் இருந்தது. இந்த படத்தில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே
ஸோ சிந்தசைசர், ஸ்ட்ரிங்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல ஸ்டைல், நிறைய ரிதம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ ஒரு வெஸ்டர்னைஸ் சவுண்டிங் கேட்கும் நல்லா. ஸோ அதே போல் ரொமான்டிக்கு தேவையான அந்த விஷயங்கள் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஃப்ளூட்லாம் நல்ல ஒரு மெலடி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு நல்ல தீம் இருக்குது, அது எலக்ட்ரிக் கிட்டாரில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய முந்தைய படங்கள் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது ஒரு வேற ஒரு ஜானர் தெரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்ரீகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டாரு. கடைசியாக படம் பார்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் என்கிட்ட என்னை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெரிய மியூசிக் டேரக்டர் ஒருத்தரை கம்பேர் பண்ணிலாம் என்ன பேசிட்டாரு. அப்போ எனக்கு நான் அப்போ வந்து பயந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் இல்லை சார், இல்லை யூ டிசர்வ் இட் ஜுபின், பிகாஸ் நீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சரி, யாருன்றது முக்கியம் இல்லை, நம்ம என்ன வேலை பண்றது ரொம்ப முக்கியம். அதுல நீங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன்னு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. தேங்க்ஸ் டு காட். ஏன்னா கடவுளோட அருளால தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. நம்ம உழைக்கிறோம், அதை வந்து உறுதிப்படுத்தி நம்மளை அடுத்த நிலையை கொண்டு போறது வந்து கடவுள் தான். ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஐம் பிளெஸ்டு. இந்த படம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக வந்திருக்கு. படத்தை வந்து ஒரு அது பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். படத்தை தாண்டி இல்லாம படத்தோட ஜெல்லா இருக்கணும், படத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதுல இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல மொத்தம் 3 சாங் இருக்கு. ஒரு சாங் ஜானர் வந்து லஸ்ட். அந்த சாங் வந்து ஆண்ட்ரியா மேம் பாடியிருக்காங்க. அதுதான் செம்பரம்பாக்கம் ஏரியாவே இன்னைக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு. அது ஒரு லஸ்ட்ல ஒரு வெஸ்டர்ன் குத்து அது சாங். அது டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இந்த சாங்கை எப்படி பண்ணலாம்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாரு. ஆனா நம்ம லஸ்ட்ல போகும்போது ஒரு பெப்பினஸ் இருக்கணும், அதுக்கு நமக்கு வந்து 6/8 ஃபீல் இருக்கணும் அப்படின்னாரு. நிறைய 2/4 இங்கிலீஷ் சாங்லாம் எனக்கு, நான் 2/4 சொல்றது மியூசிக்கலா அந்த பேட்டர்ன்ல எனக்கு சாங் சொன்னாரு. நான் அப்படி போகாம இப்படி போகலாம் சார் நான் டைரக்டர் சொன்னேன். ஓகே நீங்க பண்ணுங்க கேட்போம் அப்படின்னாரு. எந்த ஆப்ஷன் டியூனரும் நான் கொடுக்கல இந்த சுச்சுவேஷனுக்கு. இது ஒண்ணுதான் பண்ணேன். அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டா சாங்கை நான் ரஃபா ஒரு ஹம் பண்ணி தான் காமிச்சேன். அவரு கேட்டு உடனே ஓகே பண்ணாரு, இதுதான் பாட்டு அப்படின்னு. அப்படி வந்த பாட்டு தான் செம்பரம்பாக்கம் ஏரியாவே. அதுதான் ஆண்ட்ரியா மேம் பாடிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா பாடி கொடுத்தாங்க. அவங்க பயங்கர பிஸியா இருந்தாங்க அந்த டைம்ல ஷூட்டிங்ல. அவங்களுக்காக வெயிட் பண்ணி நான் அந்த சாங் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு 3 இயர்ஸ் பொறுமையா இருந்து எங்களுக்கு பாடி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சாங். அவங்க சொல்லிட்டு போனாங்க, டெஃபினட்டா இந்த சாங் ஹிட் ஜூபின், நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க சாங் எடுத்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது அது ப்ரொமோட் பண்ணிக்கிச்சு அந்த சாங். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு 2-3 கண்ட்ரில இருந்து கூட எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க நல்லா போயிட்டு இருக்கு, ஷோலலாம் அந்த சாங் பாடுறாங்கன்னு சொன்னாங்க. வெரி ஹாப்பி. நம்ம உழைக்கிறதே அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக தான். ஸோ அது கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் செகண்ட் சாங் இன்னொன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது ஆசை மழை வீசும் போதுன்னு ஒரு சாங். அது ஸ்ரீகாந்த் சாருக்கும் ஹீரோயின் பிரியங்காக்கும் இருக்கிற ஒரு சாங். அது படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஸ்ரீகாந்த் சாரோடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா அவருக்கு விருப்பம் இல்லாம இவங்க விருப்பம் இருந்து பண்ணும்போது அந்த சாங் வரும் ஒரு இமேஜினேஷன்ல. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. அதுல நிறைய நான் இந்த பாட்டுல வீணை வந்து மெயினா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிஜிஎம் வந்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்க சாங் கேட்டீங்கன்னா தெரியும். எஸ்பெஷலி செகண்ட் பிஜிஎம் அந்த வீணா பீட் இருக்கும். வீணா தேவி தான், அவங்க தான் எனக்கு வாசிச்சாங்க. ஸோ அந்த சாங்ல நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் கிட்டார், வீணை, மிருதங்கம் இந்த மாதிரி தான் அந்த சாங்ல யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த சாங். எம்எம் மானசியும் ஜித்தன் ராஜ் தான் சாங் பாடியிருக்காங்க. இன்னும் ரெண்டுமே போத் ஆர் வெரி ஃபேமஸ் சிங்கர்ஸ். ரொம்ப நல்லா பாடி கொடுத்தாங்க. 2 பேருமே வெரி இன்வால்வ்டு சிங்கர்ஸ், நல்லா பாடி கொடுத்தாங்க. மானசிலாம் ரொம்ப நல்லா பொறுமையாக வந்து பாடி கொடுத்தாங்க. ஜித்தின் எனக்கு ஏற்கனவே இன்னொரு படத்துக்கும் பாடியிருக்காரு, வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அதனால நல்லா பாடினாங்க 2 பேருமே. ஸோ அந்த சாங் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தேர்ட் சாங் தான் வந்து பேத்தடிக் சாங். இந்த சாங் வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிளானே பண்ணது. இங்க ஒரு சாங் தேவைன்னு, அது மியூசிக்லேயே போயிடலான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சாங் வந்து நாங்கள் விவேகா சார்கிட்ட பேசி அவர் லிரிக் கொடுத்து அந்த லிரிக் நான் சாங் கம்போஸ் பண்ணேன். ஸோ அப்படி வந்தது தான் அந்த சாங், அது பேத்தடிக். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் ரிலீஸ் பண்ணல இன்னும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆஃப்டர் மூவி ரிலீஸ் அது சாங் வரும். அதுதான் ஜி ரவி பாடியிருக்காரு. ஜி ரவி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் பிழை, அந்த விக்ரம்ல போர்க்கண்ட சிங்கம், அந்த சாங்லாம் அவர் தான் பாடினது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நாலேஜபிள் சிங்கர். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பாடினாரு. ரொம்ப பொறுமையாக இருந்து அவரும் பாடி கொடுத்தாரு. வெரி குட் சிங்கர். அவரும் ரொம்ப பாட்டு நல்லா வந்திருக்கு. ஸோ ஆண்ட்ரியா, எம்எம் மானசி, ஜித்தின் ராஜ் அண்ட் ரவி, இவங்க தான் இந்த படத்தோட சிங்கர்ஸ். அண்ட் இந்த நேரத்தில் என்னுடைய மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ரிதம் வந்து கல்யாண் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரவீன் ஒரு சாங் அடிஷ்னல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோக்ராமிங் மை செல்ஃப் ஒன்லி.
போத் சாங்ஸ் அண்ட் ரீ ரெக்கார்டிங். எனக்கு பொதுவாக என்னுடைய படங்களை நானே பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அது வாட்டவர் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதை தாண்டி நான் ரசிச்சு பண்ற ஒரு விஷயங்களை தான் உங்களை டெலிவர் பண்றேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து சேருதுன்றது அது உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க எடுத்துக்கிறது தான் இருக்கு. ஸோ அப்படிதான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பெருசா எதுவும் அதை நீங்க எனக்கு இது பண்ணல, நல்ல ரிசப்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க ஃப்ரம் விண்மீன்கள் இருந்து இப்போ வரைக்கும். ஸோ இந்த சாங்கே நல்லா வெல்கம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்க பார்த்து எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி லிரிக்ஸ் லிரிக்ஸ் வந்து விவேகா சார். விவேகா சார் வந்து செம்ம ஸ்வீட்டுங்க. அவர் வந்து எல்லா பெரிய மியூசிக் டேரக்டரையும் ஒர்க் பண்ணிட்டாரு. ரஹ்மான் சார், ஹாரி சார், யுவன் சார்னு எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட துளி கூட பந்தா கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல டைப். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார்ட்ட போய் இது கேட்ட போது எந்த டிமாண்டும் பண்ணாம ஜூமின் நான் உங்களுக்கு பண்றேன் ஜூமின், நம்ம காம்போல ஒரு ஹிட் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் இதுல ஒர்க் பண்ணாரு. சூப்பரா கொடுத்துருக்காரு. நாங்க இன்னொரு படமும் சத்யஸ்ரீன்னு ஒரு படம் பண்றேன். அந்த படத்துலயும் விவேகா சார் தான் எழுதியிருக்காரு. அதுல 2 சாங் சூப்பரா வந்திருக்கு, ஒரு மெலடியும் அந்த சாங்கும். ஸோ விவேகா சாருடைய அந்த காம்பினேஷன் எனக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ்தேவ் சார், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜபிள் டைரக்டர். அவர் இது வரைக்கும் தமிழ்ல எந்த ஃபிலிமும் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட். ஸோ அவருடைய அந்த ஒரு ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 மோர் தென் 26 தெலுங்கு ஃபிலிம் வந்து ஒரு அசோசியேட்டா கோ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரீவியஸ் அந்த தெலுங்குல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சிரஞ்சீவி சார், மோகன் பாபு சார், ரஜினி சாரோடைய அப்படிலாம் நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய டிஸ்கஷன்ல இருந்திருக்காரு. அப்படி இருந்து அவர் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும்னு சொல்லி தான் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது. எனக்கு டைரக்டர் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்க முக்கியமான காரணம் இந்த படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஜெயபிரகாஷ் ஆனந்த் சார். வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், மை வெல்விஷர். அதனால தான் அவர் எனக்கு இந்த படத்தை வந்து ரெஃபர் பண்ணது. ஸோ அந்த ஆல்பம் தான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணாரு. இந்த ஆல்பம் பெஸ்டா வந்த உடனே அதுக்கு இப்போ டைரக்டர் சொன்னாரு, இதை நம்ம ஒரு சின்ன பிக்சர் மாதிரி பண்ணலாம், ஒரு டெலிஃபோன் மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அப்போ ஒரு 28 மினிட்ஸ் நினைக்கிறேன் அது ஒரு ஹாரரா பிளான் பண்ணி அந்த அந்த மூவி பண்ணாங்க. ஸோ அதுல அந்த சாங்கை நாங்க கொண்டு வந்தோம். ஸோ அப்படிதான் டைரக்டர் எனக்கு ஒரு நெருக்கம் ஆரம்பிச்சது. அப்போ டைரக்டர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பா இந்த படம் நம்ம பண்றோம், நீங்க தான் பண்றீங்கன்னு சொன்னாரு. அப்படி பண்ண படம் தான். டைரக்டர் இன்னொன்னு ஸ்கிரிப்டுக்காக யூஎஸ்ல நிறைய வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் 3 ஸ்கிரிப்ட் வின் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டுல இவர் பெஸ்டா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய குவாலிட்டியை டெஃபினட்டா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க சார். ஏன்னா சாங் பண்ணும்போது நம்ம டேரக்டா பிளைண்டா தான் நம்ம பண்ணுவோம், இமேஜின் பண்ணி பண்ணுவோம் டேரக்டர் சொல்றத. ஸோ ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே ஒரு மியூசிக் கம்போசருக்கு வந்து விஷுவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் ஆடியன்ஸ் கிட்ட போய் இன்னும் நல்லா ரீச் ஆகும். ஸோ இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கட்டாயமா மக்கள் இதை விரும்புவாங்க. என்னோட அப்கமிங் வந்து இப்போ சீரம்னு ஒரு படம், இதுக்கப்புறம் சீரன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, சத்யஸ்ரீ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இது இல்லாம ஒரு 4 படம் சைன் அப் பண்ணியிருக்கேன். அது நல்ல ஆர்டிஸ்ட் படம். கண்டிப்பா உங்களுக்கு கம்பெனி ரிவீல் பண்ணும்போது வரும், நான் சொல்லக்கூடாது. அது இல்லாம இன்னொரு 6 படங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கு, அதுவும் நான் தான் பண்ணுவேன். டெஃபினட்டா 24ல இருந்து என்னுடைய வே நல்லா போயிட்டு இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ், அது கடவுளுடைய அருளால மட்டும்தான் அது எனக்கு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நம்ம என்னதான் உழைச்சாலும், நம்ம என்னதான் உண்மையா இருந்தாலும், இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் உயர முடியும். அந்த பிளஸிங் எனக்கு கிடைச்சுன்னு நம்புறேன். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. மார்ச் 1 வேர்ல்ட் வைட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஏன்னா மியூசிக் அண்ட் சாங்ஸ் அந்த சவுண்டிங்கை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது டெஃபினெட்லா யூ வில் கெட் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். படம் பாருங்க, ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர். டெஃபினட்டா படம் பார்த்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த கம்பெனி இன்னொரு படம் பண்ணது, அதுவும் நான் தான் பண்றேன். அதுல இன்னும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு மூவியை கொடுப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 1 மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். சத்தமின்றி முத்தம் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜ்தேவ். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு மிஸ்டரி ரொமான்டிக் த்ரில்லர். இந்த படம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு எங்கேஜாக மக்களை வைக்கும். படத்துக்கு தியேட்டருக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க தியேட்டரில் உட்காந்தாங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இடைவேளை வர வரைக்கும், இடைவேளை அதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு தோண முடியும், அவ்வளோ விறுவிறுப்பாக போகும் இந்த படம். அது தவிர அடுத்தது வந்து கிளைமேக்ஸ் வரதும் அதே மாதிரி நேரமே தெரியாது, அந்த மாதிரி வேகத்தோடு அது போயிடும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. 22 வருஷத்துக்கு மேலே அவர் படங்களில் நடித்தவர். அவருடைய இது வரைக்கும் அவர் பார்த்திராத ஒரு ஸ்ரீகாந்தை இந்த படத்தில் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு லவர் பாயா,
நெக்ஸ்ட் டோர் பாயா, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அவர் வந்து ஒரு டார்க் ஷேடோட ஒரு வயலண்ட் மேனா அந்த படத்துல இருப்பாரு. இதை வந்து நான் அந்த கதையை முடிச்ச உடனே நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படத்துக்கு கதாநாயகர் வந்து ஏற்கனவே டார்க் ஷேடு பண்ணவங்க இந்த மாதிரி ஆட்கள் இல்லாம வித்தியாசமா ஒரு லவர் பாயா இருந்த ஒரு அழகான மனிதரை கொண்டு வந்து நம்ம இதுல ஹீரோவா வச்சோம்னா வித்தியாசமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால கதையை நான் அவர்கிட்ட போய் நேரேட் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு அந்த படத்தை. அதனால தான் ஸ்ரீகாந்த் சார் இங்கே உள்ள வந்தார். இவர் ஹீரோ. பிரியங்கா திம்பேஷ் அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு, அவங்க ஒரு கன்னட ஆர்டிஸ்ட். ஏற்கனவே 4 படம் பண்ணிட்டாங்க கன்னடத்துல. அதுல கடைசியா அவங்க பண்ண படம் சுகர்லெஸ். அந்த படம் ஒரு ஹிட் ஆன படம். அதுக்கப்புறம் இவங்க வந்து மலையாளத்துல ஒரு படத்துல பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் பேராடி சார் எங்க படத்துல ரொம்ப அழகான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த தோற்றம், அவருடைய கம்பீரம், இது எல்லாத்தையுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். இன்வெஸ்டிகேஷன், அவர் படம் முழுக்க அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அவர் எப்படி அதை வந்து இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அவருக்கு. அதே மாதிரி நம்முடைய வில்லன் கேரக்டர் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த வில்லன் கேரக்டர் கிளைமேக்ஸில் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும். நம்ம படத்துக்கு ஆக்ஷன் பண்ணவர் நம்ம மிரக்கல் மைக்கேல். மிரக்கல் மைக்கேல் வந்து இந்த படத்தில் மிரட்டும் விதமாக பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் கிளாஸ் பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். சேர் பிரேக்கிங், அப்புறம் ஜம்பிங் ஃப்ரம் அவுட் ஆஃப் பால்கனி, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மூச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நம்ம ஹீரோ சார் வந்து ரோப் கட்டி மேலேருந்து குதிக்கும்போது நடுவில் வந்து அந்த கயிறு இறுகிடுச்சு. அப்போ அவர் வந்து ஊசலாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனாலும் அதை அவர் சமாளித்து அந்த படத்தை அந்த ஷாட்டை முடிச்சு கொடுத்தாரு. அதனால் அவருக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நடித்தார் அவர். அதுக்கப்புறம் இந்த வியான் கேரக்டர் நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் பார்க்கும்போது இவரா அப்படின்னு தோணும்படியாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இவங்க பிரியங்கா திம்பேஷோடைய நடிப்பும் இதில் வந்து அந்த இமோஷன் இதெல்லாம் ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து தமிழுக்கு இப்போ தான் அறிமுகம் ஆனவங்க. தமிழ் அவ்வளவு கன்வீனியண்ட்டாக இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக எங்களுக்கு பண்ணாங்க. எங்களுக்கு டைம் எடுக்கலை. எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் பிளான் பண்ணது எத்தனை நாட்களோ அந்த நாட்கள் கரெக்டாக நாங்கள் வந்து 41 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிட்டோம். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹீரோ சாரும் அப்படி தான், நேரத்துக்கு வரதும் சரி, அவர் வந்து எப்படி நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து வி வேர் ஆல் இன் கம்ஃபர்ட் ஜோன். எந்த இடத்துலையும் எங்களுக்கு கஷ்டமே தெரியல. அதே மாதிரி யூனிட்டில் இருந்தவங்க கூட எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோடு ஒர்க் பண்ணாங்க. அதனால் அந்த படத்துலேயே நீங்கள் தெரியும், அவுட்புட்டை பார்த்தாலே இவ எல்லாருமே ஒரு கோஆபரேட்டிவாக சந்தோஷமாக பண்ணியிருக்காங்கிறது அந்த படத்துலேயே தெரியும். இந்த படம் வந்து ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர். அதனால் உள்ளே வந்தாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து தன்னை மறந்து இந்த படத்தில் ஹூக் ஆவாங்க. கடைசி வரைக்கும் அதில் எங்கேஜாக இருந்து ஒரு ஹாப்பினஸோட வெளியில் போவாங்க. இந்த டைட்டில் சத்தமின்றி முத்தம் தா அப்படிங்கிற டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த முத்தம் தருவதுங்கிறது வந்து காதலருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அதாவது இதில் நான் என்ன சொல்லணும், காமத்துக்கும் காதல் வருவது, காமத்தால் வர்ற காதல் இருக்கும், காதலால் வரும் காமம். இந்த காதலால் வரும் காமத்தை தான் நம்ம இந்த படத்தில் சொல்கிறோம். அந்த காதலால் வரும் காமம் இருக்கு, அது வந்து அது ரைட்டு, அதுதான் இயற்கை. அதனால் அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். சத்தமின்றி முத்தம் தான் ஏன் சொன்னோம்னா, சத்தமின்றின்னு சொல்லும்போது சம்திங் மிஸ்டீரியஸ், சம்திங் அது சீக்ரெட்டிவ்னஸ் அபவுட் இட். அதுக்காக தான் அந்த டைட்டில் வச்சோம் சத்தமின்றி. முத்தம் தாங்கிறது காதலர்கள் கேட்கக்கூடியது, அந்த விஷயத்தை வச்சுருக்கோம். அதுக்காக அந்த டைட்டிலே நம்ம சூஸ் பண்ணோம். அதோட இல்லை, இந்த படமே வந்து ஒரு ஒரு மிஸ்டரி த்ரில்லருங்கிறதுனால அந்த காதல்லையும் ஒரு மிஸ்டரி வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த படம் போகும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணவர் மிஸ்டர் ஜுபின். அவர் ஏற்கனவே திரௌபதி அதெல்லாம் படம் பண்ணவர். அவர் வந்து இது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரே. அவரே சொன்னார், இது நான் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட் த்ரில்லர் ஜோன். அதாவது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வேகமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நேரம் போகிறதே தெரியாது ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா. அந்த மாதிரி ஜான்ரேக்கு அவர் வந்து ஒரு மியூசிக் போட்ட விதம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. அதை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அவர் சாங் 2 பண்ணியிருக்காரு. செம்பரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க. பாட்டு பாடி முடித்த உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹிட் ஆகும், பிக்சரைசேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாங்களும் பண்ணிட்டோம். அதனால் அந்த படம் அதே மாதிரி 1 மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் போயிருக்கு. அது வைரலாகவே ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் இந்த சத்தமின்றி முத்தம் தான் அந்த டைட்டில் வச்சே ஒரு சாங் இருக்குது. அது ஒரு மெலடி சாங். அந்த சாங்கில் வந்து ஹீரோயினும் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மனதை நிச்சயமாக வருடக்கூடிய ஒரு சாங்காக இருக்கும். அதுவும் நல்லா ரீச் ஆகிட்டு வந்திருக்கு. அதாவது இப்போ வந்து மக்கள் வந்து
தியேட்டருக்குள்ளே வந்தாங்கன்னா எங்கேஜாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஸ்லாக்னஸ், போரிங் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா மக்கள் விரும்புறதில்ல. ஒரு வேகம் வேண்டி இருக்கு இப்போ. அந்த வேகத்துக்கு இப்போ காலமே வேகமாக போச்சு, எல்லாருமே வேகமாக போயிட்டு இருக்கோம், எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கும். அதனால அந்த அந்த விஷயத்துக்கு தகுந்தாப்புல இந்த கதைக்கு மக்களை வரவழைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உண்மைதான், அதான் நிலைமை. அதனால என்ன பண்ணோம், பப்ளிசிட்டி வேண்டியிருக்கு. உங்கள் மாதிரி சேனல்ஸ் வந்து எங்களை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ரீச் ஆகிறோம். என்ன நல்ல படமாக இருந்தாலும் அதை வந்து புல் பண்ணணும் ஆடியன்ஸை. அதுக்கு டைட்டிலும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக சுண்டி இழுக்கணும். அதே மாதிரி படம் வந்து அவங்க தியேட்டருக்குள்ளே வந்தாங்கன்னா வெளியில் போகும்போது நல்லா போகுதுப்பா படம் அப்படின்னு ஜனங்க சொல்லும்படியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த படத்தை அந்த மாதிரி நாங்கள் உத்வேகப்படுறோம். ஸ்க்ரீன் பிளேயை முழுக்க முடிச்சுட்டு தான் போவோம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே நமக்கு கொஞ்சம் எங்கேயாவது இடரல் இருந்ததுன்னா அங்கே போய் படம் பண்ணும்போது நமக்கு அதே இடரல் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. டயலாக் முழுக்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக அந்த படம் முழுக்க கரெக்டாக வந்திருக்கா. பேப்பர் எடிட்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம். பேப்பர் எடிட்டிங் பண்ணிட்டு தான் ஸ்பாட்டுக்கு போகிறது. அதனால அது வந்து கரெக்டாக அமைஞ்சது. எங்களுக்கு எங்கேயும் ஆர்டிஸ்டுக்கும் வந்து தடுமாற்றம் இல்லை, எனக்கும் தடுமாற்றம் இல்லை. கூட இருந்தவங்க எல்லாருமே அதை என்னுடைய அசோசியேட்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த கதையை முழுக்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால பண்ணும்போது சீன் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் பண்ணணுங்க. ஒன்லி ஷார்ட் மட்டும் தான் அங்கே நான் சொல்ல வேண்டி வரும் ஸ்பாட்டில். இந்த லொக்கேஷனை பொறுத்து இந்த இடத்துல என்ன லைட்டிங் வேணும் அதெல்லாம். ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் ஜோன்றேங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு அந்த 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 தேவையான ஒரு லைட்டிங்கை நாங்கள் வச்சுருக்கோம். கேமராமேன் வந்து யுவராஜ் அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படம் நிச்சயமாக மக்களை ஈர்க்கும். ஜனங்க எல்லாரும் இப்போ வந்து நாங்கள் என்ன வேண்டுறோம்னா, எங்களுடைய சத்தமின்றி முத்தம் தா படம் மார்ச் 1 தியேட்டர்களெல்லாம் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாரும் தியேட்டருக்குள்ளே வந்து இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆங்கில படத்தை தமிழில் எடுத்த மாதிரி தான் வேகத்தோட இந்த படம் போகும். அதனால மக்கள் வந்து தைரியமாக உள்ளே வரலாம், வந்து சந்தோஷமாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.